ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் நெக்கு பேக் பார்ட் ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ப்ளவுஸோட நீளம் வந்து ஒரு 15 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்ததில் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக் நீளம் வந்து 8 இன்ச்சு. செஸ்ட் அளவு வந்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதில் இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு இணைச்சிக்கலாம். இணைச்சதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஸ்கொயர் நெக்கு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம அதில் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடுறோம் பாருங்கள். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள் பக்கமாக நம்ம அதில் கிராஸாக நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இப்போ நம்ம அதை வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். உள் பக்கமாக 1/4 இன்ச்சு நம்ம உள் பக்கமாக தள்ளி நம்ம வரைஞ்சி எடுக்கும்போது அந்த நெக்கு வந்து விரியாது. கரெக்டாக நம்ம இந்த அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணியோமோ அந்த அளவில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு எதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். அதை வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மெயின் கிளாத்தை வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங்கில் கட் பண்ணி பாருங்க. அந்த லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சு 3ஐயும் ஒரே அளவாக நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு பின் போட்டு எடுத்துக்கலாம். பின் போட்டதுக்கப்புறமா இப்போ 1/4 இன்ச் அளவில் நம்ம தையல் போட்டுக்கலாம். எல்லா இடமும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஷேப்பு வர இடத்துல சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளாடி பீஸ் வச்சோம் பாருங்க, உள் பக்கம் போகிற பீஸு அதை வந்து நம்ம ஒரே அளவாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி எடுக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாத்தில் வந்து அந்த எண்டில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ தையல் போட்ட பிறகு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நமக்கு ரெடி அளவு வந்து ஒரு 13.5 இன்ச் இருக்கணும். மிச்சம் இருக்க துணியை நம்ம 2 ஃபோல்டு பண்ணி பேக்கில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு 4 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணிவிட்டு நீளம் வந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு பிடிச்சி நம்ம வந்து டாட்டு பிடிச்சிக்கலாம். அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்